Hi dear students, இப்போ ஒரு மேஜிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தா இது நியூட்டன்ஸ் கிரேடில் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். இப்போ நான் இந்த ஒரு பால் மேல இருந்து கீழே விழுந்ததுன்னா கண்டிப்பா இது மேல மோதும். மோதினா 4 பாலும் நகரணும் இல்லையா? கண்டிப்பா நகரணும் இல்லையா? இப்போ நகருமா நகராதா அப்படின்னு செக் பண்ண போறோம். சி, இங்க இருந்து ஒரு பால் விடுறேன், ஒரு பால் தான் நகருது, 4 நகரணும் இல்லையா? ஒரு கார் வந்து மோதிச்சு அப்படின்னா 4 கார் இருக்கு, ஒரு கால் மோதினா 4 காரும் நகரும் இல்லையா? இங்க எப்படி ஒரே ஒரு கார் மட்டும், ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும் நகருது? ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 ஸ்பியர்ஸ் எடுத்து பார்ப்போம். I got 2 ஸ்பியர்ஸ். இப்போ என்ன 2 நகருது, 3மே நகரணும் இல்லையா? நகரல. ஓகே, let us try with 3. Let us try with 3. You can see here, நல்லா பாருங்க, 3 ஸ்பியர் நகருது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is due to transfer of momentum. First of all, what is momentum? Momentum P is equal to mass into velocity. Pங்கிறது momentum denote பண்ற லெட்டர். லீனியர் momentum, angular momentumனா L ன்னு சொல்லுவோம். P is equal to m into v. So mass into velocity. இங்க ஒரு மாஸ் இருந்தது, இது என்ன மாஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பியர் இதுக்கு அடுத்த ஸ்பியருக்கு கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பியர் செகண்ட் ஸ்பியருக்கு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, செகண்ட் ஸ்பியர் தேர்டுக்கு தேர்டு, ஃபோர்த்துக்கு ஃபோர்த்து, ஃபிஃப்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எண்டில் எதுவுமே இல்லை, இதுதான் எண்ட் யூசர். அதனால இது மட்டும் வெளியே போச்சு. அதே 2 ஸ்பியரை விடும்போது என்னாச்சு? டபுள் த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. தென் அகைன் டபுள் த மொமெண்டம் தேர்ட் ஸ்பியருக்கு வந்தது, அது ஃபோர்த் ஸ்பியருக்கு டபுள் த மொமெண்டம் கொடுத்தது. ஃபோர்த் ஸ்பியர் ஃபிஃப்த் ஸ்பியர், ஸோ எண்டில் டபுள் ஸ்பியர் த மொமெண்டம் இருக்கிறதால ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஒன்னா நடந்தது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் law of conservation of momentum. Again, a momentum can neither be created nor be destroyed. It can simply be transformed from one body to another body in an isolated system. Right? So wish you all success and all the very best. Thank you.